Good morning students. Today we discuss about the optimal merge pattern. Before going to the topic, first we can move on to the what's the meaning of merge. Merging na என்னன்னு பார்க்கலாம். Merging na ஒரு லிஸ்ட்டோட இன்னொரு லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு லிஸ்ட்டில் 5 ஃபைல்ஸ் இருக்கும், இன்னொரு லிஸ்ட்டில் 10 ஃபைல்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகுது, டோட்டலாக 15 ஃபைல்ஸ் ஆகுது இல்லையா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் ஐ ஹேவிங் த 2 ஃபைல்ஸ் A, B. Suppose I having the files 3, 5, 8, 9 and then 11. That B having the some files 4, 6, 7, 10. Now I combine into the two files into a single file. First you can compare these two elements 3 and 4. 3 is a minimum, then you can put it into the list. Again you can compare with 4 and 5. 4 is minimum and then put it into the file. And 5 and 6. 5 is minimum, then put that into the list. 6 and 8, 6 is minimum, then make it into the list. 8 and 7, 7 is minimum, make it into the list. 7 comma, again 8. Now 8 comma, again 8 comma 7, next 8. And then that having the 9, and again having the 9 is 9 and then 10, 10, and then all the elements will be combined. எப்பவுமே ஒரு லிஸ்ட்டை மெர்ஜ் பண்ணுறப்போ அந்த லிஸ்ட் அசனிங் ஆர்டரில் இருக்கணும். இந்த லிஸ்ட் அசனிங் ஆர்டரில் இருந்தால் தான் நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நவ் யூ கேன் சே த ஏவோட சைஸ் அண்ட் தென் பி சைஸ் அண்ட் தென் சி சைஸ். நவ் யூ கேன் ஃபைண்ட் த ஏ சைஸ் இஸ் எம் அண்ட் தென் பி சைஸ் இஸ் எம். அப்போது சியோட சைஸ் என்னவாக இருக்கும்? எம் ப்ளஸ் என். எப்படி பார்க்கலாம்? 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 ஃபைல்ஸு. 1 2 3 4 ஃபைல்ஸு. அப்போது 5 + 4 9 சைஸ் நம்மளோட எலமெண்ட். ஓகேவா? நவ் வி மூவ் ஆன் டு த மெர்ஜ் பேட்டர்ன், ஆப்டிமல் மெர்ஜ் பேட்டர்ன். எப்படி சப்போஸ் ஒரு லிஸ்ட்டில் 5 ஃபைல்ஸ் இருந்தோம், இன்னொரு லிஸ்ட்டில் 10 ஃபைல்ஸ் இருந்தால் எப்படி அதை மெர்ஜ் பண்ணுறப்போ அதோட ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி எவ்வளோ எடுக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு First I will go over to the one simple example. After that we move to the books example. 6, 5, 2, 3. இப்போ ஒரு லிஸ்ட்டில் 6 ஃபைல்ஸ் இருக்குது, இன்னொரு லிஸ்ட்டில் 5 ஃபைல்ஸ் இருக்குது, இன்னொரு லிஸ்ட்டில் 2 ஃபைல்ஸ் இருக்குது, இன்னொரு லிஸ்ட்டில் 3 ஃபைல்ஸ் இருக்குது. எப்படி மெர்ஜ் பண்ணால் நமக்கு ஆப்டிமல் ரிசல்ட் கிடைக்கணும்? நமக்கு கம்பேரிசன்ஸ். ஃபர்ஸ்ட் யூ கேன் ஆட் these two elements 11. First you can add these two elements, you can get them. Even this element with this element, you can get 13. After that, this 13 plus 3, 16. Total how many comparisons? 11 plus 13 plus 16 equal to 10, 20, 30, 40. Listen, 16, yeah. 10, 20, 30, 40, 43. 43 comparisons. Now, நான் என்ன பண்ணேன், மேக்ஸிமமாக கம்பைல் பண்ணிட்டு வந்தேன். கம்பேர் பண்ணேன். மேக்ஸிமம் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆல்டர் பண்ணியிருக்கேன். இங்கே மேக்ஸிமம் பேர் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6, 5, 2, 3. 6 + 5, 11. 2, 3 + 3, 5. 16. 11 plus 16 plus 5 equal to 10, 20, 37. You know what? 10, 20, 32. The value is 32. இதில் எப்படி எடுத்திருக்கேன்? இதில் மினிமம் பேர் எடுத்திருக்கேன். மினிமம் பேர் எடுத்தேன். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் மினிமம் பேர், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பேர் எடுத்தனால யூ கேன் கெட் 32. அப்போ 32 விட 43 விட 32 பரவாயில்ல இல்லையா? மினிமம் இல்லையா?
Next one example பண்ணி பார்க்கலாம். 6, 5, 2, 3. You can add these two elements, 5. Again, the add you can minimum element எடுங்க. 5 5 minimum தான். அப்போ என்ன ஆகுது 10. Next 16. என்ன ஆகுது பாருங்க 5 plus 10 plus 16 equal to 31. Listen. Appo you can get the minimum pair you can get the value as 31. Maximum and minimum pair you can get the value as 32. Maximum pair you can get the 43. Which one is minimum? 31 is minimum. Appo you can take with the minimum pair eduthu add panna you can get the less value. Now we move on to the book example. Here the files and then size. X1, X2, X3, X4 and then X5. X1 is 20, 30 and then 10, 5, 30. This is our example. This is our example. We can solve with the help of that merge pattern. இப்போ நமக்கு ஒரு ஃபைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. X1ல பாருங்க 20 ஃபைல்ஸ் இருக்கு. X2ல 30 ஃபைல்ஸ் இருக்கு. X3ல 10 ஃபைல்ஸ் இருக்கு. X4ல 5 ஃபைல்ஸ். X5ல 30 ஃபைல்ஸ் இருக்கு again you can merge these all the 5 files and then you can get the optimal solution. Optimal solution தான் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? Now we can move with the greedy method. எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்தோம் நம்ம? மினிமம் பேர் எடுத்தோம் இல்லையா? That we follow in that problem also. First you can take in ascending order. Ascending order. Size. Size first ascending order எடுங்க. File size. File first 5. Which one? X4. Next 10. X3. Next 20. X1. Next 30. X2. Next X5 30. Listen, I will take it as an ascending order 10, 15, 20, 30, 30. Then here I write on is 5, 10, 20, 20, 30 and then 30. இப்போ நம்மகிட்ட 5 ஃபைல்ஸ் இருக்கு 10 ஃபைல் 20 ஃபைல் 30 ஃபைல் 30 ஃபைல். சப்போஸ் இதோட ஆட் பண்ணுற 5ஓட 10 ஆட் பண்ணுற 15 வரும். 15ஓட 20 ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? 35 வரும். அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் ஃபைல் மெர்ஜ் பண்ண. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் இன் ஆப்டிமைசேஷன் இல்லையா? தென் ஃபர்ஸ்ட் யூ கேன் டேக் வித் த மினிமம் பேர். Here I will take the minimum pair. You can add it. 5 and 10. 5 plus 10. 15. In the 5 10 5 files plus 10 files add panna the total is 15 files. இப்போ இந்த 15 விட வேற ஏதாவது சின்னதா இருக்கா பாருங்க இந்த பக்கம். There is no more element, all are maximum. அப்போ இந்த பேரையும் இந்த பேரையும் ஆட் பண்ணலாம் இல்லையா? 20 35. அப்போ நான் இந்த 5 and 10 ஆட் பண்ணி we can get the value as 15. 15 on the 20 add பண்ணி you can get the value as 35. இந்த 35 விட மினிமம் என்ன இருக்கா பாருங்க இருக்கு because 30. இந்த 30 விட 35 பெருசு. அதனால பாருங்க இங்க ரெண்டு பேர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் யூ கேன் நம்மளோட ப்ராப்ளமோட டெக்னிக் என்ன? ஃபர்ஸ்ட் யூ கேன் டேக் த பேர்ஸ். திஸ் இஸ் 60. Now you can join the two pairs. இந்த ரெண்டு பேரை இப்ப ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 90
95. Now we get the optimal weight 15, 35, 95, 60. Now you can add these elements 15 plus 35 plus 95 plus 60 equal to 205. அப்போ நம்மளோட மெர்ஜ் பேட்டர்னோட ஆப்டிமல் சைஸ் பார்த்தா 205 ஃபைல்ஸ் வந்து மெர்ஜிங் ஆகிறது. அதோட ஸ்பேஸ் 205. The optimal merge pattern is 206. Pattern means this is the pattern. இதுதான் பேட்டர்ன்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும் இல்லையா, எப்படி ஆட் பண்ணி இந்த 2 பேர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், இந்த 2 பேர் ஆட் பண்ணி, திஸ் இஸ் ஆல்சோ பேட்டர்ன். நவ் இப்போ இந்த 5 இப்போ ஐ வில் காட் த சொல்யூஷன் அஸ் ஆப்டிமல் மெர்ஜ் பேட்டர்ன். ஐ வில் காட் த சொல்யூஷன். இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 எத்தனை டைம் நம்ம கால் பண்ணுறோம்னு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த 5 ஃபைல்ஸ் எத்தனை வாட்டி நான் கால் பண்ணுறேன் பார்க்கலாம். எத்தனை வாட்டி கால் பண்ணுறேன்? 1 2 3 டைம்ஸ் கால் பண்ணுறேன். இந்த 10 எத்தனை வாட்டி கால் பண்ணுறேன்? 1 டைம் 2 டைம் 3 டைம். இந்த 20 1 டைம் 2 டைம். இந்த 30 எத்தனை டைம் கால் பண்ணுறேன்? 1 டைம் 2 டைம். இந்த 30 1 டைம் 2 டைம். செக் பண்ணி பார்க்கலாம். Here I will write it. Suppose இந்த 3 எத்தனை வாட்டி பாருங்க? 3 into 3 times in the 5 1 2 3 plus இந்த 10 எத்தனை டைம் பாருங்க? 1 டைம் 2 டைம் 3 டைம். 3 into 10 plus இந்த 20 எத்தனை டைம் கால் பண்ணுறேன்? 1 டைம் 2 டைம். 2 into 20 plus இந்த 30 எத்தனை டைம் கால் பண்ணுறேன்? 1 டைம் 2 டைம். 2 into 30 plus இந்த 30 எத்தனை டைம் கால் பண்ணுறேன் பாருங்க? 1 டைம் 2 டைம். 2 into 30. Total 15 plus 30 plus 40 plus 60 plus 60 equal to 205. This answer and this answer both are same. எத்தனை டைம் நம்ம கால் பண்ணுறோம் ஒரு ஃபைலை வென்றது வேல்யூ இஸ் 205.